ஹலோ வணக்கம். நான் உங்கள் எம்ஆர்பி, எம்ஆர் பிரகாஷ். நான் இப்போ பேச போகிறது என்னன்னா, குடிப்பழக்கத்தை பற்றி பேச போகிறேன். குடிக்காதீங்க அப்படி சொன்னால் நீங்கள் கேட்கவா போறீங்க? குடிக்கிறது நல்லதா கெட்டதா? குடிப்பழக்கங்கிறது அதுக்கு ஒரு பழமொழி இருக்கு. குடி குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும் அப்படின்னு இப்போ சொல்லியிருக்காங்க. முன்னாடியெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, குடி வீட்டையும் நாட்டையும் கெடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் குடிச்சிட்டு சில விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கும் கெட்ட பேர், உங்களால் மற்றவங்களுக்கும் தொந்தரவுகள். நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு கெட்ட பேரும் இருக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு தொந்தரவும் இருக்கக்கூடாது. அது ஏன்னா நம்ம உடம்பை கெடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம முதல்ல பார்க்கணும். குடிப்பழக்கத்தில் நம்ம உடம்பை ஃபஸ்ட்டு கெடுத்துக்கிறோம். அடுத்தது நமக்கு வர வேண்டிய வருமானத்தை கெடுத்துக்கிறோம். அடுத்தது குடும்பத்தில் உள்ள அத்தனை பேர்த்தையும் மனசு கஷ்டப்படுத்துகிறோம். அதனால் பாதிக்கப்படுறது குடும்பம். அப்படிங்கும்போது நம்ம உடம்புக்கு நாமளே தீமை செஞ்சுக்கும் போது மனசு கஷ்டப்படாமல் இருக்குமே, அது ஏன்? ஏன்னா இதில் ஒரு சின்ன மயக்கம், ஒரு போதை. அந்த போதை என்ன செய்யுதுன்னா, நம்மளுடைய கஷ்டத்தையோ நம்ம உடல் உறுப்புகள் வீணாக போகிறதையோ நம்ம சிந்திக்கிறது கிடையாது. அந்த மயக்கம் அப்போ சந்தோஷத்தை கொடுக்குது. அதனால மயக்கத்துக்காக நம்ம குடிப்பழக்கத்தை ஏற்படுத்திக்கிறோம். நம்மளே கெடுத்துக்கிறோம். நம்ம உடல் உறுப்புகளை கெடுத்துக்கிறோம், வருமானத்தை கெடுத்துக்கிறோம், குடும்பத்தை கெடுத்துக்கிறோம், குடும்பத்தில் உள்ள சந்தோஷத்தை கெடுத்துக்கிறோம். ஆக இத்தனையும் கெட்டு போகுது அந்த குடிப்பழக்கத்தின் மூலமா. ஒரே ஒருத்தர் சந்தோஷத்துக்காக 1 மணி நேரம் 2 மணி நேரம் சந்தோஷத்துக்காக நம்ம உடலை கெடுத்துக்கிறோம், உடல் உறுப்புகளை கெடுத்துக்கிறோம், வருமானத்தை கெடுத்துக்கிறோம், குடும்ப நிம்மதி போயிடுது, குடும்பத்துல சந்தோஷம் போயிடுது. இத்தனையும் ஒரு குடிப்பழக்கத்தால வருது. நம்ம உடம்புக்கு நன்மையை செய்யக்கூடியதை நாம செஞ்சுக்கணும். நம்ம வருமானத்தை பாதிக்காம இருக்கக்கூடிய விஷயங்களை நாம செஞ்சுக்கணும். நமக்கு குடும்பத்துக்கு நிம்மதி தரக்கூடிய விஷயங்களை நாம செஞ்சுக்கணும். இதுதான் நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடிய முதல் கட்டம். அதுல இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னா, தண்ணி அடிக்கிறவங்கிற பேர்ல ஒரு காடுங்கள்ல போய் உட்காந்துக்கிறாங்க, ஒரு மரத்தடியில போய் உட்காந்துக்கிறாங்க, ஒரு அமைதியான இடத்த பார்த்து எங்கேயாவது போய் உட்காந்துக்கிறாங்க. அந்த தண்ணி அடிக்கும்போது, தண்ணி அடிச்சுட்டு வரும்போது அந்த பாட்டில எல்லாம் உடைச்சி போட்டுட்டு வந்துடுறாங்க. அந்த பாட்டிலு காலில் குத்துனாலோ, யாருக்காவது அது தொந்தரவு கொடுத்தாலோ எவ்வளவு பெரிய சிரமத்தை ஏற்படுத்துன்னு பாருங்க. பாட்டிலெல்லாம் கிழிச்சுதுன்னா அப்படியே பயங்கரமான வலியை ஏற்படுத்தும். அது சீக்கிரம் எடுக்க முடியாது வெளியில. அது சீல் வச்சு பெரிய அளவுல பாதிக்கும். மனுஷனுக்கா இருந்தாலும் சரி, இல்ல மிருகங்களுக்கா இருந்தாலும் சரி, அது பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தும். நாமளே கெட்டு போறோம். நம்மளால மற்றவங்களையும் கெடுத்து, வாயில்லாத ஜீவன்களையும் கஷ்டப்படுத்தி, நமக்கு அப்படி ஒரு குடிப்பழக்கம் தேவையா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைச்சு பாருங்க. குடிக்கிறது ஒரு சந்தோஷம் தான், அது இல்லைன்னு சொல்லல. உங்க திருப்திக்கு நீங்க குடிக்கிறீங்க, உங்க பணத்தை போட்டு நீங்க குடிக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் சொன்னாரு, இந்த மாதிரி புத்திமதி சொல்லும்போது, என் காசை போட்டு நான் குடிக்கிறேன், யாருக்கிட்டையும் நான் போய் காசு கேட்டு நான் பிச்சை எடுத்துலாம் நான் யாருக்கும் குடிக்கல. என் பணத்தை போட்டு நான் குடிக்கிறேன், அது யாரும் எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது உங்க விருப்பம். குடிப்பழக்கம் என்பது யாரையும் தடுப்பதற்காக கிடையாது. அவங்களுடைய சொந்த விருப்பம். குடிக்கிறதும் அவங்க நிம்மதியா இருக்கிறதும் அவங்களுடைய சொந்த விருப்பம். ஆனா நம்மளால மற்றவங்களுக்கு தொந்தரவு இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் நீங்க உருவாக்கிக்கீங்க. ஏன்னா வாழ்றது சந்தோஷத்துக்காக தான் வாழ்றோம், சந்தோஷமா இருக்கிறது தான் வாழ்றோம். நம்மளும் சந்தோஷமா இருக்கணும், மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்தி வாழ வைக்கணும். அப்போ குடி உங்களுக்கு நன்மையை செய்யும்னா, உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னா குடிங்க. ஆனா மற்றவங்களுக்கு தொந்தரவு இல்லாம இருக்கிற மாதிரி நடந்துங்க. நம்மளை யாரும் புத்திமதி சொல்லக்கூடாது, அந்த அளவுக்கு நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல குடிங்க. அதனால குடிங்க. விவசாயிகளுக்கு தொந்தரவு இல்லாம, மற்ற உயிரினங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் இல்லாம குடிங்க. குடிகார பைய அப்படின்னு சொல்லாத அளவுக்கு நீங்க குடிங்க. ஏன்னா குடிச்சா வெளியிலேயே தெரியக்கூடாது. அழகா வாங்கிட்டு வரலாம்,
வீட்டில் வச்சு ஏதோ சமைச்சு வச்சுக்கிட்டு அழகாக சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு நிம்மதியாக அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு படுத்து தூங்கிருங்க. யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லை. குடிச்ச பிறகு எதுவும் வேண்டாத விஷயங்களை பேசுறதை நிறுத்துங்க. தொந்தரவே இருக்காது. நீங்க குடிப்பழக்கத்துக்கு ஆதரவா பேசுறீங்களா இல்லை எதிர்ப்பா பேசுறீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு இதுல வாய்ப்பு இருக்கு. நான் எதுக்கும் ஆதரவும் இல்லை, எதிர்ப்பும் இல்லை. நல்ல முறையில் இருந்தா சந்தோஷம் அப்படிங்கிறது தான். சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் இந்த பிறவி. அதையும் நம்மளை நாமே கஷ்டப்படுத்திக்கிட்டு மற்றவங்களையும் கஷ்டப்படுத்தி வாழ்றது ஒரு பிறவி இல்லை. அது நல்ல பிறவியே இல்லை. அதனால நம்ம காசை போட்டு குடிக்கிறோம், ஆனா குடிகாரங்கிற பேர் நமக்கு. ஏன்? தப்பா நடந்துக்கிறதுனால அவங்க நம்மளை குடிகாரன்னு சொல்றாங்க. அழகா வீட்டில் வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டு நீங்க பாட்டில் படுத்துட்டீங்கன்னா யாருக்கும் தொந்தரவு இல்லை, நீங்க குடிச்சதே யாருக்கும் தெரியல அப்படின்னா உங்களை குடியாரன்னு யாரும் சொல்ல போறா? ஓகே தானே? விவசாயிகளையும் நமக்கு சோறு போடுறவங்க விவசாயிங்க, சோறு போடுற விவசாயிகளுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது. சந்தோஷத்தை தான் கொடுக்கல, தொந்தரவாவது கொடுக்காம இருப்போம். வாழ்க வளத்துடன், வாழ்க நலத்துடன். வணக்கம்.